நீதானே என் உருகி உருகி குருகி குருகி போ. ஹலோ எடிட்டர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளான மெத்தடில் எடிட் பண்ணதான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அலைட் மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட அலைட் மோஷன் இல்லைனா நான் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் டெஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் ப்ரீசெட், ஷேக்கர் ப்ரீசெட் 2 லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த 2 லிங்க்கும் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டில் நீங்கள் 3 இமேஜஸ் பார்த்துருப்பீங்க. அந்த இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயரில் இமேஜ் குரூப் 1 சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி மீடியாவில் போயிட்டு நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோவோட பெருசாக இருக்கும். ஓகேங்களா, அந்த ரேஷியோவில் எப்படி வர வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் 3 டாட் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஈர்த்து விட்டுருங்க ஃபோட்டோவை. உங்களுக்கு ஃபோட்டோஸ் எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் கிராப் பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ஃபோட்டோ வந்து அதிலே ஆட் ஆகிருக்கும். நான் மூவிங் எஃபெக்ட்லாம் நானே கொடுத்துருப்பேன். மீதி கீழே இருக்கிற 2 லேயருக்கும் அதேமாரி தான் நீங்கள் செட் பண்ணணும். இமேஜ் குரூப் உள்ள போயிட்டு எடிட் குரூப் ஆப்ஷன் இருக்கும், அது உள்ளே போயிட்டு நீங்கள் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மீடியாவில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பீட் மார்க்குக்கு வந்துடுங்க. நெக்ஸ்ட் பீட் மார்க்குக்கு வந்துட்டு நீங்கள் எந்த இமேஜ் அடுத்து ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியாவில் போயிட்டீங்கன்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ரேஷியோ கொடுங்க. அப்போ தான் ஃபோட்டோ வந்து அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நீங்கள் வந்து எல்லா பீட் மார்க்குக்கும் ஃபஸ்ட்டு இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் 3 லேயரில் வந்து 3 எஃபெக்டை வந்து ஷோ ஆகும். ஃபஸ்ட் இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எஃபெக்ட் உள்ள போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பீட் மார்க்குக்கு வந்துடுங்க. நெக்ஸ்ட் பீட் மார்க்குக்கு வந்துட்டு நம்ம இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம், அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு 3 இமேஜுக்கு வந்து அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணணும். இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் உள்ள போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் 3 இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 17.14 பீட் மார்க்குக்கு வந்துடுங்க. அந்த பீட் மார்க்லேருந்து அடுத்து இருக்கிற 3 இமேஜுக்கு வந்து ஆட் பண்ணணும் இந்த எஃபெக்ட்டு. நடுவில் வந்து 2 இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்து திரும்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் செகண்டாக ஒரு இமேஜுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் உள்ள போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு திரும்ப பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் பீட் மார்க்குக்கு போயிட்டு நம்ம 2 இமேஜ் விட்டுருப்போம், அந்த இமேஜுக்கு போயிடுங்க. போயிட்டிங்கன்னா அதில் வந்து 4th இமேஜ், அதாவது 12.19 ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். அடுத்து 5th இமேஜை விட்டுருங்க. விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்துடுங்க. லாஸ்ட்டாக நம்ம 2 இமேஜ் விட்டுருப்போம், அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து திரும்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் 3rd ஒரு இமேஜுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா,
அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் டூலில் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு திரும்ப பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 இமேஜுக்கு மட்டும்தான் எதுவுமே ஆட் பண்ணாமல் விட்டுருப்போம். அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் டூலில் போயிடுங்க. எஃபெக்ட் டூலில் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லா எஃபெக்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை திரும்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட்லேயே ஒரு 2 லேயர் கொடுத்துருப்பேன். அதாவது சிசி எஃபெக்ட் மாரி இருக்கும், கலர் எஃபெக்ட்டு. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் சிம்பிள் இருக்கும். அந்த ஐகான் சிம்பிளை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு 2 லேயர் மட்டும் கிளிக் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி 2 லேயர் கொடுத்திங்கன்னா அந்த லேயர் வந்து காப்பி ஆகிடும். திரும்ப பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கலர் எஃபெக்ட் வேணும்னா மட்டும் இந்த 2 லேயரை ஆட் பண்ணிக்கோங்க. மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பேஸ்ட் 2 லேயர் கொடுத்திங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும், காப்பி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஒரு ஏரோ சிம்பிள் இருக்கும், அந்த ஏரோ சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.